ரஜினியை நேரில் சந்தித்து பேசிய தனுஷ். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழும் தனுஷ் பல மொழிகளிலும் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். வரிசையாக இவருடைய நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் வெளியாகி ஹிட் அடித்து வருகின்றன. இதனிடையில் இயக்கத்திலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தன்னுடன் குடும்பத்தில் இருந்து ஹீரோவாக அறிமுகமாக உள்ளவரின் புகைப்படத்தினை தனுஷ் இயக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. தனுஷ் படங்களின் விழாக்களில் அவரது மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்கா இருவரும் கலந்து கொள்வது வழக்கம். இதில் தனுஷின் மூத்த மகன் யாத்ரா நாயகனாக அறிமுகமாகுவது உறுதியாகியிருக்கிறது. அதற்கான பயிற்சிகளையும் தீவிரமாக எடுத்து வருகிறார். இதற்கான கதை உருவாக்கும் படலத்தில் மும்முரமாக இருக்கிறார் தனுஷ். தனுஷ் இயக்கத்தில் அவரது மகன் யாத்ரா அறிமுகமாக இருக்கிறாரா அல்லது கதையை மட்டும் கொடுத்து வேறொரு இயக்குனர் இயக்க உள்ளாரா என்பது விரைவில் தெரியவரும். ஆனால் யாத்ரா நாயகனாக அறிமுகமாக இருப்பது மட்டும் உறுதியாக இருக்கிறது. தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினருக்கு பிறந்தவர்கள் யாத்ரா மற்றும் லிங்கா. சில வருடங்களுக்கு முன்பு இருவருமே விவாகரத்து பெற்றாலும் மகன்கள் விஷயத்தில் இருவருமே கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்து வருகிறார்கள். இதனால் ரஜினியின் ஆசிர்வாதத்தில் விரைவில் யாத்ரா நாயகனாக அறிமுகமாகும் அறிவிப்பு வெளியாக கூடும். ரஜினியும் யாத்ரா ஹீரோவாக நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார். சூப்பர் ஸ்டாரை நேரில் சந்தித்தும் தனுஷ் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தனுஷ் சரியாக முடிவெடுப்பார் எனவும் கூறியுள்ளாராம். மகன் ஹீரோவாக நடிப்பதில் மிகவும் நெகிழ்ந்து இருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். கடந்த ஆண்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தினை இயக்கி தன்னுடைய சகோதரியின் மகனான பவிஷை திரையுலகில் ஹீரோவாக அறிமுகம் செய்தார் தனுஷ். இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பவிஷுக்கு இந்த படம் சிறந்த அறிமுகமாக அமைந்தது. அந்த வகையில் தற்பொழுது தன்னுடைய மகன் யாத்ரா நடிக்க உள்ள படத்தையும் தனுஷ் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி கவனத்தை ஈர்த்து வருகிறது. விரைவில் இந்த படத்தின் பூஜை போட இருக்கிறார்களா? இதில் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் தனுஷ் குடும்பத்துடனும் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. தாத்தா ரஜினி அப்பா தனுஷ் வழியில் யாத்ரா ஹீரோவாக அறிமுகமானால் வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.